வணக்கம். மறதியும் ஒரு பயிற்சியே. ஐயோ, இதை மறந்து விட்டோம் என்று சிறு சிறு செய்திகளுக்கெல்லாம் கவலைப்படுகின்ற பலரை நாம் காண்கிறோம். பேனாவை வைத்த இடம் மறந்து போகிறது. மூக்கு கண்ணாடி இருக்கும் இடம் நினைவில் வரவில்லை. கடையிலே பிளேடு வாங்க நினைத்தோம், மறந்து போகிறோம். இப்படி பல சிறு செய்திகள், இப்படி சின்ன கவலைகள் நம்மை பீடிப்பதால் நம் சக்தியெல்லாம் வீணாகி வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பும் ஏற்படாமல் போகிறது. இத்தகைய கவலைகள் நம்மையே பகையாக்கி விடுகின்றன. மறதி என்பது நம் பிறப்போடு வருவதில்லை, வாழ்க்கையில் நாமே உண்டாக்கி கொள்வது தான். அப்படியே கெட்ட பழக்கங்களும். மறந்துவிடக்கூடாதே என்று எவ்வளவுக்கு எவ்வளவு மன அழுத்தம் கொடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு மறதி பெறுகிறது. மறந்துவிட்டால் போகிறது, என்ன ஆகிவிடப் போகிறது என்ற நினைப்பை, மறதியை தவிர்ப்பதற்கு நல்ல வழி என்று கூட சொல்லலாம். எதையாவது மறப்பதற்கு பாடுபட்டு பல தடவை முயற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சியினால் நாளடைவில் மறதி என்பதே உங்களை விட்டு விலகியது என்பதை திடீரென்று காண்பீர்கள். உங்கள் கடமைகளை எவ்வகை பாடும் இல்லாமல் எளிமையாக செய்து முடிப்பதற்கு இந்த பயிற்சி உதவும். எதையும் மறவாமல் செய்வதற்கு இங்கே கூறிய மறதி பயிற்சி உதவும். நன்றி.